பால் இருந்தா பசி இருக்காது. இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு. அப்ப முட்டை என் கையில் இருக்கு. கணக்கில்லாத ஆடு இருக்கு, ஆட்டு பால் இருக்கு, கறி என்கிட்ட இருக்கு. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்கு. என் வளம், அது என் வளம். அப்புறம் நானே பல ஆயிரம் ஏக்கர்ல நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சிருப்பேன். அங்க காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில இந்த நம்பி சாப்பிடலாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடையது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்றோம்? இப்ப பள்ளிக்கூட வாசல்ல இருந்து பாருங்க, முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சிருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை, நம்மது உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசல்ல இந்த இருக்கும், அங்க வந்து என் பிள்ளை சாப்பிடணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, அப்படியே அந்த வர உனக்கு எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடல அப்படின்னா அங்க எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில பிரிச்சு வச்சிருவேன். அங்க இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில நீங்கள் அங்கேருந்து வீட்டில இருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 உணவு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பகம் வச்சிருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையா கடலை கருதி மீன், அது மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம்.